கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நான் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். வசனத்தை வாசித்த பின்பு நாம் அவைகளுக்காக ஸ்தோத்தரித்து தேவனுடைய வார்த்தைக்குள் ஜெபத்தோடு கடந்து செல்லுவோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12, 13 மற்றும் 14 ஆகிய வசனங்கள். திரும்ப சொல்லுகிறேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12, 13 மற்றும் 14 ஆகிய வசனங்கள். அதாவது இந்த அதிகாரத்தின் 2 கொரிந்தியர் புஸ்தகத்தின் கடைசி அதிகாரத்தின் கடைசி 3 வசனங்கள். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. உங்களுடைய வேத வாசிப்பின் கவனத்துக்காக திரும்ப ஒரு முறை வாசிக்கிறேன். தயவு செய்து வசனத்தை கவனமாய் நோக்கி பாருங்க. 2 கொரிந்தியர் கடைசி அதிகாரம் கடைசி 3 வசனங்கள். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த மாதத்தின் கடைசி நாள், இந்த கடைசி இரவிலே இந்த கடைசி நாளை குறித்த வசனத்தை கொண்டு எங்களோடு பேசும். இந்த 2 கொரிந்தியர் புத்தகத்தின் கடைசி அதிகாரத்தை கடைசி வசனத்தை தந்திருக்கிறீர். நீர் இந்த கடைசி இரவிலே எங்களோடு இடைப்படும் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஆவியிலே நிரம்பி ஒப்பு கொடுத்து ஒரு நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுவின் நாம ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. ரீபா லாகா டகதன கந்தோனி யாக்க ரம்பா டகதட கத்தோடி யாதட கத்தோட பௌதட பகடக தட்டம ரோகத ரதி லகதுட கந்தி கதனக தண்டா நமகட கந்தி கத்துர பௌதுரு கந்தரு யாஷ பகடக கத்த தகதர வரதியா. கிருபையே மெக்கு ஸ்தோத்திரம், தயவே மெக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே மெக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஷாலோமே மெக்கு ஸ்தோத்திரம், நித்தியரே மெக்கு ஸ்தோத்திரம், கண்மலையின் கோட்டையே மெக்கு ஸ்தோத்திரம். 1 கோடி நன்றி, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. இயேசுவே மெக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த 2 கொரிந்தியர் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி 3 வசனங்களை வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதுகிற இறுதி வார்த்தைகளும் இறுதி வசனங்களும் இறுதி வாழ்த்துக்களும் அங்கு இருக்கிறதை பார்க்கலாம். அதிலே அவர் சொல்லுகிறார், ஒன்றி ஒருவருக்கொருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். 2வதாய் அவர் சொல்லுகிறார், பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். 3வதாய் அவர் சொல்லுகிறார், ஓ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. 4வதாக அவர் சொல்லுகிறார், தேவனுடைய அன்பு உங்களோடு கூட இருப்பதாக. 5வதாக சொல்லுகிறார், ஐக்கியம் உங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லி இந்த 5 காரியங்களை சொல்லிவிட்டு கடைசி அவர் சொல்லுகிறார் 6வதாக ஆமென் என்று முடிக்கிறார். இந்த ஸ்தோத்திரம் 2 கொரிந்தியர் கடைசி புத்தகத்தின் கடைசி அதிகாரம், இந்த கடைசி வசனம் என்பது
இந்த மாதத்தின் கடைசி நாளை ஒப்பிடுவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. அப்படியானால் இந்த மாதத்தை கடந்து முடிக்க வந்திருக்கிற நாம் முதலாவது எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள் என்று சொல்லி. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த முத்தம் என்பது நல்லதுதான், வாழ்த்துதல் என்பது நல்லதுதான், ஒருவருக்கு ஒருவர் என்பது நல்லதுதான். முத்தம் என்று சொன்னாலே ஒரு மனுஷன் தனியாக தனக்குத்தானே முத்தம் கொடுக்க முடியாது. அது ஆகாத காரியம், இயலாத காரியம். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், ஒருவருக்கு ஒருவர் முத்தம் கொடுங்கள். ஆனால் அந்த முத்தம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு பரிசுத்தமானதாய் இருக்க வேண்டும். அப்படியானால் இந்த முத்தம் என்பது எதை காண்பிக்கிறது? ஒருவருக்கும் இன்னொருவருக்கும் இருக்கிறதான உறவின் நெருக்கத்தை உண்டாக்குவதை காண்பிக்கிறது. எல்லாருக்கும் கண்டிப்பாய் முத்தம் கொடுக்க முடியாது, அது கொடுத்து விடவும் கூடாது. ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, ஒருவருக்கு ஒருவர் முத்தம் கொடுங்கள். யார் யாருக்கு முத்தம் கொடுக்க முடியும் என்று சொன்னால், ஒருவர் யாரை அதிகமா நேசிக்கிறாரோ அவர்கள்தான் அவர்களுக்கு முத்தத்தை கொடுக்க முடியும். முத்தத்தை வாங்குவது கூட எல்லாரும் அவன் முத்தம் கொடுக்கிறான் என்று சொல்லுவதனாலோ, அவள் முத்தம் தருகிறாள் என்று சொல்வதனாலோ நாம் எல்லாரும் முத்தத்தை உடனே கழுத்தை நீட்டி சொல்கிறோம் வாங்கி கொள்ள முடியாது. எல்லாரும் முத்தம் கொடுப்பதை எல்லாருமே விரும்புவதும் கிடையாது. அப்போ கொடுக்கிறவர்களும் ஒரு அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும், அதை பெற்றுக் கொள்ளுகிறவர்களும் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வேதத்திலே பலவிதமான முத்தங்களை குறித்து நாம் நிறைய வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர். ஓர்பால் தன் மாமியாருக்கு முத்தம் கொடுத்து புறப்பட்டு போனாள் என்று பார்க்கிறோம். சோத்திரம், இளையகுமாருடைய தகப்பன் தன் மகனை கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். இப்படி பல இடத்திலே பலவிதமான முத்தங்களை குறித்து வேதம் நிறைய காரியங்களை சொல்லுது. முத்தம் என்று சொல்லும் போது அது கிறிஸ்தவ வாழ்க்கையின்படி வேதத்தின்படி சரியானதா தப்பா என்று கேட்டால், வேதத்திலே 2 விதமான முத்தங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மன்னிக்கணும், 3 விதமான முத்தங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 3 விதமான முத்தங்கள் என்னவென்று சொன்னால், முதலாவது ஒருவரை ஒருவர் நேசிப்பதற்காக இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட, கர்த்தரால் உருவாக்கப்பட்ட, தேவனால் சோத்திரம் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு முத்தம். இது கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் கொடுக்கிற, மற்றும் ஒருவர் நெருக்கத்தோடு இருக்கிறவர்கள் மற்றொரு நெருக்கமானவர்களுக்கு கொடுக்கிற முத்தம். இது முதலாவது முத்தம். இந்த முத்தம் உணர்ச்சி பூர்வமானது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர். இது சரீரத்திலே பலவிதமான உணர்ச்சி மயத்தை உண்டாக்கும். நரம்புகளை புடைக்க வைக்கும். தசை மண்டலத்தை விரிவடைய வைக்கும். கர்த்தர் இரத்த நாளத்தை வேகமாய் ஓட வைக்கும். குதிங்காலை உயர்த்த வைக்கும். கௌசத்திரம் உள்ளங்காலின் கட்டை விரலால் தனியாய் நிற்க வைக்கும். இன்னும் சரீரத்தின் பலவிதமான அவயவங்களை இது உயிரடைய செய்யும். இதுவரைக்கும் இல்லாத சில உறுப்புகளின் செயல்பாடுகள் அங்கு நூதனமான முறையிலே உண்டாகும். இப்ப முதலாவது பார்க்கிற முத்தம், இது ஒருவரை இன்னொருவர் அளவுக்கு அதிகமாக நேசிப்பதற்கு ஏதுவான முத்தம். இது உணர்ச்சி மயமானது. இந்த முத்தத்துக்கு பேர் உணர்ச்சியின் முத்தம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர். 2வது இன்னொரு முத்தம் உண்டு. அந்த முத்தம் என்று சொன்னால், ஒருவர் இன்னொருவரை அன்பு செலுத்துகிறார்கள், அன்பின் நிமித்தம் கொடுக்கப்படுகிறதான முத்தம். ஒருவர் தன் குடும்பத்திலிருந்து அல்லது தன் சொந்த பந்தங்களிலிருந்து பிரிந்து
வெளிநாட்டுக்கு போகிறார் என்று சொன்னால் அது விமான நிலையமே ஆனாலும், வெட்ட வெளிச்சமே ஆனாலும், பல 1000 வாட்ஸ் பல்புகள் எரியக்கூடிய இடமா இருந்தாலும், மானத்தை மறந்து, வெக்கத்தை மறந்து, ஐயரவு மறந்து, துயரத்தை மறந்து, யசோத்திரம் வயது வித்தியாசத்தை மறந்து, ஆண் பெண் என்கிற பாலினத்தை மறந்து ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கப்படுகிற முத்தம். இது கர்த்தர் நல்லவன், உணர்வு பூர்வமான முத்தம். இந்த உணர்வு பூர்வமான முத்தம் எங்க நீங்க அதிகமா பார்க்கலாம் அப்படின்னாக்கா, ஒன்று விமான நிலையங்களில் பார்க்கலாம், இரண்டாவது ரயில் நிலையங்களில் பார்க்கலாம், மூன்றாவது சொந்த வாகனத்தில் காரில் பிரயாணப்படும் போது கடைசியா ஓடி வந்து நெற்றியிலே கன்னத்திலே ஒரு முத்தத்தை கொடுப்பார்கள். அது ஆண் பெண்ணுக்கும் கொடுப்பார்கள், பெண் ஆணுக்கும் கொடுப்பார்கள், சிறியோர் பெரியோருக்கும் கொடுப்பார்கள், மருமகன் மாமியாருக்கு கொடுப்பார், மாமியார் மருமகனுக்கு கொடுப்பார்கள். இங்கு வித்தியாசம் என்பதே கிடையாது. இதிலே சோத்திரம் காமம் என்பது கிடையாது, இதிலே மோகம் என்பது கிடையாது, இதில் இச்சை என்பது கிடையாது, இது தவறானதும் கிடையாது. இந்த முத்தம் அன்பின் மிகுதியினால் கொடுக்கப்படுகிற முத்தம். இது சோத்திரம் கர்த்தர் நல்லவே, உணர்ச்சியின் முத்தம் அல்ல, இது உணர்வுள்ள முத்தம். இனி என்றைக்கு பார்ப்பேன், இனி என்றைக்கு பேசுவேன், ஐயோ என்னோடு இருந்தது நன்றாய் இருந்தது, ஒன்றாய் உட்கார்ந்து சாப்பிட்டோம், ஒன்றாய் நடந்தோம், வீடே கலகலப்பா இருந்தது, இப்ப நீங்க போறீங்க, வீடு இப்படி மாறி விட்டதே என்று சொல்லி உணர்வு பூர்வமாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கொடுக்கிற முத்தம். இது எந்த விதத்திலும் தவறானதாக நாம் கணிக்கவும் முடியாது, கணிக்கவும் கூடாது. கர்த்தர் நல்லவை. இது எல்லாருக்கும், தகப்பன் பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க, பிள்ளைகள் பெற்றோருக்கு கொடுப்பாங்க, சோதர வேலைக்காரர்கள் சோத்திர உரிமையாளர்கள் கொடுப்பாங்க, உரிமையாளர்கள் வேலைக்காரர்கள் கொடுப்பாங்க, மாமனார் சோத்திர மருமகனுக்கு கொடுப்பார், மாமியார் மருமகளுக்கு கொடுப்பாங்க. இங்கே ஏற்றத்தாழ்வு என்பது கிடையாது, வித்தியாசம் என்பது கிடையாது, உயர்வு தாழ்வு என்பது கிடையாது, ஜாதி என்பது கிடையாது, மொழி என்பது கிடையாது, நிறம் என்பது கிடையாது, மார்க்கம் என்பது கிடையாது. இங்கு முழுக்க கலந்து உறவாடுவது ஒன்றே ஒன்று, அன்பு. நான் முதல் ஒன்று சொன்னேன், உணர்ச்சியின் முத்தம், அதுக்கு பேர் நேசம். நேசம் மரணத்தை பார்க்கும் பொழுது அது நேசத்துக்காக கொடுக்கிற முத்தம், அது உணர்ச்சியை உண்டாக்கும். அவயவங்களை, உறுப்புகளை, சரீரங்களை, எண்ணங்களை எல்லாத்தையும் வேறு விதத்தில் கொண்டு போகும். ஆனா இரண்டாவது சொல்லப்படுகிற முத்தம் என்பது இது அன்பின் முத்தம். இது உணர்ச்சி பூர்வமானது கிடையாது, இது உணர்வு பூர்வமானது. இருதயம் உடைந்து, மனம் கலங்கி, ஏதோ யோசனையை கொண்டு வந்து கடந்தது நடந்ததெல்லாம் பண்ணி ஒருவர் மன்னிப்பு கேட்க வைத்து, ஒருவர் விட்டு கொடுக்க வைத்து, நான் தெரியாம கோவப்பட்டுட்டேன், நீ தெரியாம பேசிட்ட, இதெல்லாம் மறந்துடுவோம், இனி திரும்பவும் சகோதரனா இருப்போம், சகோதரியா இருப்போம், மீண்டும் நாம் கர்த்தருடைய பிள்ளையா இருப்போம் என்று சொல்லி அப்படி கொடுப்பதற்கு பெயர்தான். இதற்கு பெயர் நல்ல உணர்வுள்ள ஒரு முத்தம். இது பலவிதமான அன்பின் ஐக்கியத்தை உருவாக்கும், இது நல்ல அன்பின் உறவை உருவாக்கும். இந்த முத்தம் எல்லா நேரத்திலும் எல்லாரையும் சீக்கிரம் மறக்க வைக்காது. கர்த்தர் நல்லவன். அப்போ மறக்க வைக்க முடியாத முத்தம் தான் இது. இதுக்கு பேர் அன்பின் முத்தம். நான் சொன்னேன் முத்தத்திலே 3 வகை உண்டு என்று. முதலாவது உணர்ச்சி பூர்வமான முத்தம், அது கர்த்தர் நேசத்துக்குரியது. இரண்டாவது உணர்வு பூர்வமான முத்தம், அது அன்புக்குரியது. மூன்றாவது ஒரு முத்தம் உண்டு, அது தேவனுடைய பாதத்தை முத்தம் செய்த, கர்த்தருடைய பாதத்தை முத்தம் செய்த, கிறிஸ்துவையே முத்தம் செய்த, தன்னை சிருஷ்டித்த தெய்வத்தை முத்தம் செய்து அவரை பணிந்து கொள்ளுது. இந்த முத்தத்தை குறித்து நாம் யோவான் சுவிசேஷத்திலும் பார்க்கலாம், மற்ற சுவிசேஷ புத்தகத்திலும் பார்க்கலாம். இப்ப இது மூன்றாவது முத்தம், ஒரு மனுஷன் கடவுளுக்கு கொடுக்கிற முத்தம். கடவுள் மனுஷனுக்கு முத்தம் கொடுத்ததாக சொல்ல முடியாது, ஆனா மனுஷன் கடவுளுக்கு முத்தம் கொடுத்ததாக, மனுஷன் தேவனுக்கு, ஆண்டவருக்கு முத்தம் தந்ததாக பார்க்க முடியும். வேதமும் அதை சொல்லுகிறது. அப்போ இது மூன்றாவது முத்தம். இந்த முத்தத்துக்கு பேர் பரிசுத்த முத்தம். இதுக்கு முன்னாடி சொன்ன 2 முத்தத்தையும் பரிசுத்தத்தில் கொண்டு வரவே முடியாது. இது மூன்றாவது முத்தம்,
பரிசுத்த முத்தம். இந்த முத்தம் எப்படி இருக்கும்னா கண்ணீர் நிறைந்ததா இருக்கும், அழுகை நிறைந்ததா இருக்கும், அர்ப்பணிப்பு நிறைந்ததா இருக்கும், தன்னை தத்தம் செய்வதாய் இருக்கும், தன்னை முழுவதுமாய் சரண்டர் பண்ணுவதாய் இருக்கும். இது கர்த்தர் நல்லவே. இந்த முத்தம் தெய்வத்துக்கும் மனுஷனுக்கும் இடையிலே ஒரு நெருங்கிய ஒரு பரிசுத்த கிருபையை உண்டாக்கக்கூடிய இதுதான் இந்த மூன்றாவது முத்தம். இதில் இப்ப நான் சொன்னது 3 விதமான முத்தம். ஒன்று நேசம் என்கிறதான கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவன் சொல்கிறோம், உணர்ச்சி பூர்வமான முத்தம், உணர்வு பூர்வமான முத்தம். 2வது சொன்ன அன்பு என்கிறதான நல்ல உணர்ச்சி மிகுந்த முத்தம். 3வது சொன்னேன் பரிசுத்த முத்தம், அது தெய்வத்துக்கு கொடுக்கிற முத்தம். இந்த 3 முத்தத்திலே எந்த முத்தம் முக்கியத்துவம் பெறுகிறது, எந்த முத்தம் முன்னணியில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த உணர்ச்சி மிகுந்த முத்தம் தான் இன்றைக்கு உலகத்தை நிரப்பிக் கொண்டிருக்கு. எங்கிருந்தோ இருக்கிறவர்கள் எங்கேயோ இருக்கிறவர்கள் முத்தம் கொடுக்கிறார்கள், ஏதோ விதத்திலே கொடுக்கிறார்கள், எப்படியோ கொடுக்கிறார்கள், எப்படியோ ஒரு விதத்துல தன்னுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். இதுதான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற வரிசை கிரமத்திலே முதலாவது இருக்கிற முத்தம். 2வது முத்தம் சொன்னே அன்பின் முத்தம். கர்த்தர் நல்லவே, நல்ல உணர்வுள்ள முத்தம். இந்த உணர்வுள்ள முத்தம் 2வது இடத்துல இருக்கிறது. இது எல்லா நாளும் வெளிப்படாது, எப்பயாவது வெளிப்படும், ஏதாவது ஒரு நேரத்திலே வெளிப்படும். ஒருவருடைய மரண செய்தி கேட்டால் வெளிப்படும், ஒருவர் ஜெயித்து விட்டார் என்கிற செய்தி கேட்டால் வெளிப்படும், ஒருவர் திரும்பி வந்து விட்டார் என்ற தகவல் கிடைத்தால் வெளிப்படும், காணாமல் போன பொருள் கிடைத்து விட்டால் வெளிப்படும். இது அன்பின் நிமித்தமாக உண்டாகிறது. இது வரிசை கிரமத்திலே 2வதாக இருக்கு. 3வது தான் பரிசுத்த முத்தம். அந்த பரிசுத்த முத்தம் தான் இங்கே 3வது வரிசையில இருக்குது. அப்படியானால் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நாம் இந்த வரிசையை சற்று மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. எது எப்படி மாற்றி அமைக்க வேண்டும்? முதலாவது பரிசுத்த முத்தம் வர வேண்டும். அது தேவனுக்கு கொடுப்பது, பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுப்பது, நம்ம சிருஷ்டித்த கர்த்தருக்கு கொடுப்பது, ஜெபத்திலே கொடுப்பது, வேதம் வாசிக்கும் போது கொடுப்பது, கண்ணீரோடு கொடுப்பது, அழுகையோடு கொடுப்பது, அர்ப்பணித்து கொடுப்பது, தாழ்த்தி கொடுப்பது, விழுந்து கடந்து கொடுப்பது, மன்றாடி கொடுப்பது, ஐயோ அவர் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் கொடுத்து கொண்டே இருப்பது. இதுதான் நம்முடைய முத்தத்தில் முதல் முத்தமாய் இருக்க வேண்டும். இந்த வரிசைக்கு நாம் முதலாவது திரும்ப வேண்டும். 2வது முத்தமாய் எது வர வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உணர்வு பூர்வமான. உணர்ச்சி என்பது வேறு, உணர்வு என்பது. உணர்ச்சி என்பது நரம்பு மண்டலங்களை புடைக்க செய்வது. உணர்வு என்பது கர்த்தர் நல்லவை, இருதயத்தை உடைக்கக்கூடியது. இப்ப 2வது முத்தம் எது வரணும்? நல்ல கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, உணர்வு பூர்வமான ஒரு முத்தமா இருக்கணும். நான் இனி உன்னோடு சண்டை போட மாட்டேன், இனி நான் வாக்குவாதம் பண்ண மாட்டேன், இனி உங்களை குறித்து இழிவாய் பேச மாட்டேன், இனி நான் உங்களை விட்டு விலகி இருக்க மாட்டேன், இனி நான் தூரத்திலே போக மாட்டேன், இனி உங்களோடு கூட அன்பை நான் பரிமாறிக்கொள்வேன், நான் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவேன், நாம் சகோதரர்களாக இருப்போம், நாம் சகோதரிகளாக இருப்போம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம் என்று சொல்லி அந்த அழுகையோடு, கண்ணீரோடு, கபடற்ற இருதயத்தோடு, சுத்த மனதோடும், நல்மன சாட்சியின் உடன்படிக்கையோடும் கொடுக்கிற முத்தம். இது கர்த்தர் நல்லவே, கர்த்தர் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு முத்தம். இதுல கண்ணீர், அழுகை, புலம்பல், தவிப்பு, அங்கலாய்ப்பு எல்லாம் வரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. அப்ப முதலாவது பரிசுத்த முத்தம் இருக்க வேண்டும். 2வது உணர்வு பூர்வமான முத்தம் இருக்க வேண்டும். 3வது வரிசையில் வர வேண்டியதுதான் உணர்ச்சி மிகுந்த முத்தம். அது தனிப்பட்ட ஜீவியத்தை குறிக்கிறது.
அந்தரங்க ஜீவியத்தை குறிக்கிறது. ஒருவருடைய ஒருவர் உறவாடுதலை குறிக்கிறது. ஒருவரோடு ஒருவர் மீண்டும் இணைவதை குறிக்கிறது. ஒருவருடைய ஜீவியத்தை மீண்டும் ஒருவரோடு தன்னை உடன்படிக்கை பண்ணிக்கொள்வதை காண்பிக்கிறது. இதை நாம் மூன்றாவது இடத்திலே கொண்டு வர வேண்டும். ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட இந்த வரிசை கிரமத்தின் முத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்று பார்த்தால், முதல் இருக்கிறதே பரிசுத்த முத்தம். அதற்கு ஒரு மார்க் கொடுத்தால் ஒரு 0 மார்க் தான் கொடுக்க முடியும். அதுக்கு 0 மார்க் தவிர வேறு 1% கூட சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே கர்த்தருடைய சமூகத்திலே பாதத்தை முத்தம் செய்வது கிடையாது. எல்லாருமே அழுது நான் முத்தம் கொடுக்கிற ஆண்டவரே, அந்த மரியாள் தைலத்தை ஊற்றிவிட பாதத்தை முத்தம் செய்ததை போல உம்மை முத்தம் செய்கிறேன். ஓர்பால் தன் மாமியாரை முத்தம் செய்ததை போல நான் முத்தம் செய்கிறேன். தகப்பன் இளைய குமாரன் முத்தம் செய்ததை போல நான் முத்தம் செய்கிறேன். பவுல் சொன்னதை போல பரிசுத்த முத்தம் தருகிறேன். பரிசுத்த முத்தத்தை தருவது இது இன்றைக்கு யாரும் செய்வது கிடையாது. 1000 அல்ல, 10,000-ல் ஒருவர் தான் அதை செய்கிறார். இந்த பரிசுத்த முத்தத்தை யார் கொடுக்கிறார்கள் தெரியுமா? மனிதர்களுடைய அன்பை விட தேவனுடைய அன்பை ருசித்தவர்கள், அதிகமாய் ருசித்தவர்கள் யாரோ அவர்கள்தான் இந்த பரிசுத்த முத்தத்தை கொடுக்கிறார்கள். திரும்பவும் சொல்றேன், மனிதர்களுடைய அன்பை விட தேவனுடைய அன்பை அதிகமாக ருசித்தவர்கள் யாரோ அவர்கள்தான் இந்த பரிசுத்த முத்தத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். அப்போ நாம் அதிக அன்பை எதிர்பார்க்க வேண்டியது எங்கே? நம்முடைய தேவனிடம். அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய இடம் எது? கிறிஸ்துவின் சன்னிதானம். அப்ப எந்த முத்தத்தை முதலாவது கொடுக்க வேண்டும்? பரிசுத்த முத்தத்தை. அப்போ அது தேவனும் பார்ப்பார். அது நமக்கும் மகிழ்ச்சியாயிருக்கும், ஆண்டவருக்கும் சந்தோஷமாயிருக்கும், நமக்கு ஒரு பெரிய கிருபையும் கிடைக்கும். ஆனபடியினால் இங்கு இந்த 2 கொரிந்தியர் கடைசி அதிகாரம் கடைசி 3 வசனத்துல முதலாவது 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். இந்த மாதத்துல நீங்க எத்தனை பேரோடு இந்த பரிசுத்த முத்தத்தை பரிமாறிக்கொண்டீர்கள்? எத்தனை பேரோடு உணர்வு பூர்வமான, உணர்ச்சி மிகுள்ளது நான் கேட்கல, உணர்வுள்ள அன்பை பரிமாறிக்கொண்டீர்கள்? அந்த உணர்வுள்ள முத்தமும் உணர்வுள்ள பழக்கமும் ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு சபையிலும், ஒவ்வொரு ஊழியக்காரையும், ஒவ்வொரு விசுவாசிகள்கிட்டையும் கண்டிப்பாய் காணப்பட வேண்டும். அது தேவன் விரும்புகிறார், கர்த்தர் எதிர்பார்க்கிறார், ஆண்டவருக்கு அது பிரியமா இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற சபைகளை நான் மட்டம் தட்ட விரும்பவில்லை. ஆனால் சில காரியத்தை நான் சொல்லிதான் ஆக வேண்டும். உங்களுக்கு போதிக்க வேண்டுமானால் போதிக்கிறவன் சட்டத்தின்படி போதிக்க கடவன். அப்ப நான் சொல்லிதான் ஆகணும். இன்னைக்கு இருக்கிற சபைகள்ல இந்த பரிசுத்த முத்தத்தை குறித்து அப்புறம் சொல்றோம், உணர்வுள்ள முத்தத்தை குறித்து சொல்லுவது கிடையாது. முன்பொரு காலத்துல பெந்தேகோஸ்து சபைகள்ல, ஆவிக்குரிய சபைகள்ல ஒரு தவறாத பிரமாணம் இருந்தது. என்னன்னா, காலையில ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆரம்பிச்சு கர்த்தர் நல்லவே, நல்ல பாட்டு, ஸ்தோத்திரம், ஆராதனை, அந்நிய பாஷை, ஜெபம் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா சொல்லுவாங்க, இப்போ நேரா நாம் எல்லாரும் முகம் குப்புற கீழே தலையை தாழ்த்த போறோம். முகம் குப்புற கீழே தலையை தாழ்த்தி கிறிஸ்துவின் பாதத்தை முத்தம் செய்யுங்கள். யாரும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது, யாரும் ஜெபிக்க கூடாது, யாரும் பாட்டு பாடக்கூடாது, யாரும் அந்நிய பாஷை பேசக்கூடாது. மௌனமாய் இருந்து ஒரு மௌன ஆராதனையின் மூலமாக கிறிஸ்துவின் பாதத்தை முத்தம் செய்யுங்கள் என்று சொல்லி அதுக்கு 2 அல்லது 3 நிமிடம் 4 நிமிடம் கூட கொடுப்பாங்க. அந்த 3-4 நிமிஷம் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல்கள்ல முகமதிய சகோதரர்கள் அப்படி எல்லாரும் ஒரே போல கீழே குனிவதை போல பெந்தேகோஸ்து சபையில குனிகிற பழக்கம் இருந்துச்சு. குனிஞ்சு அவங்க கிறிஸ்துவின் பாதத்தை முத்தம் செய்தாங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை முத்தம் செய்தாங்க. ஆண்டவருக்கு தன்னுடைய காணிக்கையான முத்தத்தை செலுத்தினாங்க. இத பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற வீட்டுல இருந்து கூட்டு வந்த பொம்பளை பிள்ளை
பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற சின்ன கை குழந்தை பையன் அவங்க பார்ப்பாங்க, என்னடா இது அப்பா திடீர்னு குப்புற கவுத்து கிடக்காரு, அம்மா திடீர்னு குப்புறமா கிடக்குறான்னு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேக் முழிக்கும். அடுத்து பார்த்தா அவங்க செய்யற மாதிரியே பக்கத்துல இருக்கிற குழந்தையும் நேரா முட்டிய போட்டு நெத்திய தரையில வச்சு அது முத்தம் கொடுக்க தெரியுமோ இல்லையோ அதுவும் அப்படியே சாஸ்திராங்கமா கிடக்கும். இப்போ ஒரு காலத்துல சபையில இந்த அருமையான ஒரு ஆராதனை இருந்தது. அந்த ஆராதனை தான் அப்புறம் ஜனங்களுக்குள் அன்பு பெருகினது. அதுக்கப்புறம் 2வது ஒரு முத்தத்துக்கு ஒரு வாய்ப்பு சபைகள்ல இருந்தது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச உடனே பக்கத்துல ஒருவர் கட்டிப்பிடிக்கணும். கட்டிப்பிடிச்சு அன்பின் முத்தத்தோடு வாழ்த்தணும். நல்லா இருக்கீங்களா, எப்போ வந்தீங்க, செய்தி நல்லா இருந்துச்சா, கூட்டம் நல்லா இருந்துச்சா எல்லாம் சொல்லி ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் சிரிக்கணும். நல்லா சிரிச்சுட்டு கை குலுக்கணும். கை குலுக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணணும். இதுதான் ஒரு காலத்துல சபையில இருந்தது. இது 2வது ஒரு விதமான முத்தம். 3வது வெளிப்படையான ஒரு முத்தம் சபைகளில் இருந்துச்சு. அது என்னன்னா மாதத்துக்கு ஒரு முறை நடக்கிறதான ராபோஜன பந்தி அப்படின்னு இருக்கும். திருவிருந்து நடக்கும். இந்த திருவிருந்து நடக்கும் போது 2 முறை முத்தம் கொடுப்பாங்க. ஒண்ணு, எல்லாரும் ஒருத்தருடைய வெளியில போய் ஒருவர் காலை ஒருத்தர் கழுவிட்டு அந்த சோத்திர துண்டு வச்சு தொடச்சிட்டு எந்திரிக்கும் போது ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அன்பின் முத்தத்தை செலுத்தும். கையை பிடிச்சி அந்த கைக்கு ஒரு முத்தத்தை கொடுப்பாங்க. முத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நடந்து திருவிருந்தெடுக்க ஆலயத்துக்குள்ள வருவாங்க. அப்புறம் திருவிருந்தெல்லாம் கொடுத்து முடிச்சு ஆராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒரு பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள் சொல்லுவாங்க. அப்ப சகோதரர்களை கட்டி பிடிப்பாங்க, சகோதரிகளை கட்டி பிடிப்பாங்க, ஒருவருக்கு ஒரு அன்பை பரிமாறிக்குவாங்க. இதுதான் சபைகள்ல இருந்ததான வேதத்தின் பிரமாணம். இன்னைக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பது கிடையாது. அது சொல்லிக் கொடுக்க விரும்புவதும் கிடையாது. அது பல பேர் கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. பண்ணா பண்ணிட்டு போகட்டும். ஆனா வேதம் கற்றுக் கொடுக்கிறதே, வேதம் சொல்லி இருக்கிறதே, அதை நாம் செய்யணுமே. சரி, இதே பரிசுத்த முத்தத்தை எப்படி கொடுப்பது? எல்லாம் ஒருத்தர் போய் இன்னொருத்தர் உதட்டோட வச்சு கொடுக்க முடியுமா? இல்ல ஒருத்தர் போய் இன்னொருத்தர் மூக்க கழிச்சு மூக்க கொஞ்சம் கழிச்சுக்கிறேன்னு சொல்லி மூக்குல முத்தம் கொடுக்க முடியுமா? இல்லாட்டி கர்த்தர் நல்லவன் கன்னத்துல போய் எச்சிப்பட கொடுக்க முடியுமா? முடியாது. இந்த பரிசுத்த முத்தத்தை கொடுக்க வேண்டிய முறை என்று ஒன்று உண்டு. அது என்ன முறைனாக்கா, ஆராதனை முடிஞ்சது, முதலாவது ஒருத்தர் கை பிடிச்சு நல்லா குலுக்கணும். கை குலுக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். இந்த கை பிடிச்சு குலுக்கும் போதே ஒருவருக்கு ஒருவர் அந்த நல்ல அன்பு பரிச்சயமாகும். அந்த அன்பு பரிச்சயமான பின்பு அடுத்து என்ன பண்ண, கையை விரிக்கும் போது ஒருத்தருடைய 2 கைக்கு இடையில இன்னொருத்தர் உள்ள நுழைஞ்சுக்கிட்டு ஒருவருடைய வலது கண்ணம் இன்னொருத்தருடைய இடது கண்ணத்தை தொடரும். இன்னொருத்தருடைய இடது கண்ணம் இன்னொருத்தர் வலது கண்ணத்தை தொடரும். கண்ணமும் சேர்ந்துதான் முத்தம் கொடுக்க வேண்டுமே ஒழிய வாயும் கண்ணமும் சேர்ந்து முத்தம் கொடுக்க கூடாது. சிலர் என்ன பண்றாங்க, பரிசுத்த முத்தம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கிறவங்க தலைமை முடிய பிடிச்சு இழுத்து அந்த தலையை கீழே சாட்சி உச்சன் தலையில கொடுக்கிறாங்க, இல்லாட்டி நெற்றில கொடுக்கிறாங்க. இது கூட ஒரு வகையில அவர்களை நாம் துன்பப்படுத்துவதற்கு சமானம். ஆனா பரிசுத்த முத்தம் என்பது ஒருவர் சோத்திரம் தோல் மேலே கையை போட்டு ஒருவருடைய கன்னம் இன்னொருவருடைய கன்னத்தை உரச வேண்டும். அப்படி இந்த பக்கம் ஒரு முறை அந்த பக்கம் ஒரு முறை பண்ணும்போது வலதுபுறத்து கன்னம் இடதுபுறத்துக்கும் இடதுபுறத்து கன்னம் வலதுபுறத்துக்கும் கடந்து போகும். அப்போ அந்த அன்பு பரிமாறப்படும். இதுக்கு பேதான் பரிசுத்த முத்தம். இப்படிப்பட்ட அன்பின் சிநேகங்கள் இந்த மாதத்தின் கடைசி நாட்கள்ல நாம் அறிந்து உணர்ந்து வருகிற நவம்பர் மாதத்திலேயாவது இந்த பரிசுத்த முத்தத்துக்கு ஏதுவான நல்ல ஒரு வாழ்க்கையை மற்றவர்களுக்கு வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அதைத்தான் தேவனுடைய ஆவியானவர் விரும்புகிறார். கர்த்தர் நல்லவே. சரி, இப்ப இந்த முத்தத்தின் ஹைலைட் என்ன? இந்த பரிசுத்த முத்தத்துடைய உச்சபட்சம் என்ன? பரிசுத்த முத்தத்துடைய உச்சபட்சம் என்ன தெரியுமா? அதை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் புஸ்தகம் 16:16, ரோமர் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம்.
ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். இந்த பரிசுத்த முத்தத்தின் உச்சபட்சம் என்ன தெரியுமா? ஏன் ஒருவர் கன்னத்தை இன்னொருத்தர் கன்னத்துல உரசணும்? ஏன் ஒருவர் மேல கையை இன்னொருத்தர் போடணும்? ஏன் ஒருவர் கையை இன்னொருத்தர் குலுக்கணும் அப்படின்னாக்கா, இந்த பரிசுத்த முத்தம் என்பது எதை காண்பிக்கிறது? ஒருவர் மற்றொருவரை வாழ்த்துவதை காண்பிக்கும். இங்கு 2 விதமான வாழ்த்துதல் இருக்கு. ஒன்று, ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். மற்றொன்று, சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஒருவரை ஒருவர் வாழ்த்துவது என்பது, நீங்க வீட்டு கூட்டங்கள் நடக்கும் போது, வீடுகளில் ஜெபம் நடக்கும் போது, வெளியில ஒருத்தரை பார்க்கும் போது அங்க பரிசுத்த முத்தத்தை கொடுக்கிறீர்கள். அது உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலான கிறிஸ்துவின் அன்பை காண்பிப்பது. 2வது, நான் இவ்வளவு நேரம் சொன்னேனே, சபைகளில், ஆராதனைகளில், திராபோஜனத்தில், திருவிருந்தில் சொல்றேன், இதுக்கு பேர் சபை கொடுக்கிற முத்தம். இப்போ இந்த பரிசுத்த முத்தம் என்றாலே வாழ்த்துதல் என்று அர்த்தம். என்ன வாழ்த்துதல்? நான் இருதயபூர்வமாகவும் மனப்பூர்வமாகவும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் இருதயபூர்வமாகவும் மனப்பூர்வமாகவும் என்னை ஆசீர்வதியுங்கள். உங்களை விட நான் வயதில் குறைந்தவன், ஆனால் உங்களை வாழ்த்துகிறேன். என்னை விட நீங்கள் வயதில் மூத்தவர்கள், நீங்கள் என்னை வாழ்த்துங்கள் என்று சொல்லி ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்தி கொள்வதற்கு பெயர்தான் இந்த பரிசுத்த முத்தம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இன்னைக்கு உங்க ஊழியத்துல, உங்க சபையில, நீங்க சொல்லுகிற ஐக்கியத்துல இந்த பரிசுத்த முத்தத்தின் ஜீவியம் இருக்குதான் பாருங்க. இன்னொரு உண்மையை சொல்லட்டுமா? எந்த சபையில இந்த பரிசுத்த முத்தத்தின் உண்மையான உடன்படிக்கை கபடற்றதா இருக்கிறதோ அந்த சபையில சீக்கிரத்தில் பிரிவினைகள் வராது. இந்த பரிசுத்த முத்தம் பரிமாறிக்கொள்ளுகிற தன்மை இருக்கிற சபையில கசப்புகள் அதிகமாய் இருக்காது. ரொம்ப முக்கியமாய் இந்த பரிசுத்த முத்தத்தை முக்கியத்துவப்படுத்துகிற ஊழியங்களிலும் சரி, சபைகளிலும் சரி, அவ்வளவு சீக்கிரத்துல சாத்தான் கிரியை செய்ய முடியாது. இது நான் வெறும் கற்பனையாக வார்த்தையாய் சொல்லவில்லை, இதெல்லாம் உண்மை. இது இல்லாததுனால தான் நிறைய சபைகள்ல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது, வித்தியாசங்கள் இருக்கிறது, ஓசோதர் வேறுபாடுகள் இருக்கிறது, பிரிவினைகள் இருக்கு. ஆனா ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே பாஸ்டர் எஸ்எஸ்கே இப்படி சொன்னார், அது வேதத்தின்படி உண்மைன்னு நம்புறேன், நான் செய்யலாமா வேண்டாமா, என் சபையில, என் ஊழியத்துல, ஐக்கியத்துல இதை கடைபிடிக்கலாமா வேண்டாமா, நீங்க ஆண்டுட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பதில சொல்லுவார். அந்த பதிலின்படி சபையில இந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. உங்க ஊழிய ஐக்கியத்துல இதை கொண்டு வாங்க. நீங்க ஊழியம் செய்கிற, நீங்க நடத்துகிற கூட்டங்களை இதை கொண்டு வாங்க, செய்து பாருங்க. அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா அங்கு தேவனுடைய அன்பு அதிகமாய் பெருகி இருக்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர். அப்போ இந்த மாதத்தின் கடைசியில் வந்திருக்கிற நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? இந்த மாதத்துல தேவனை முத்தம் செய்தோமா? கர்த்தருடைய பாதத்தை முத்தம் செய்தோமா? பரிசுத்த முத்தத்தை கபடற்றவர்களாய் பகிர்ந்து கொண்டோமா? திவ்ய பிரசன்னத்தை வெளிப்படுத்தினோமா? இதைத்தான் நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 2வதாக இங்கு கர்த்தர் நல்லவே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் கொரிந்திய சபைக்கு, பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய 2வது அருமையான ஒரு நல்ல தன்மை என்னன்னா, நல்ல வாழ்த்துதல் சொல்லுதல். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த வாழ்த்துதல் சொல்லுதல் என்பது சாதாரணமானது கிடையாது தேவச்சரமே. அது மிகுந்த கிறிஸ்துவின் தயவை வெளிப்படுத்துகிறதா இருக்கு.
கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். இந்த வாழ்த்துதல் என்பது எல்லாருக்கும் சொல்லிட முடியாது. ஒருவர் இன்னொருத்தர் மீது கபடற்ற நேசத்தை வைத்திருந்தால் மட்டும்தான் நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று வாழ்த்த முடியும். 1 சாமுவேல் 26 அதிகாரம் 25 வசனத்துல சவுல் தாவீதுக்கு ஒரு வாழ்த்துதல் சொல்லுகிறார். தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். தாவீதே, நீ பெரிய காரியங்களை செய்வார். தாவீதே, மேன்மேலும் மேன்மை அடைவார். இப்போ ஒரு சத்துருவாய் காணப்பட்ட சவுல் தான் யாரை சத்துருவாய் பார்த்தானோ தாவீதை, அந்த தாவீதுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். இதெல்லாம் வேதம் கற்றுக் கொடுக்கிற அழகான நல்ல முறைமைகள். நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ மென்மேலும் பெருக கடுவாய். இன்னும் கர்த்தர் உன்னை உயர்த்துவாராக. எனக்கன்பான தேவச்சனமே, இந்த வாழ்த்துதல் ஒவ்வொரு கிறிஸ்தவர் வாழ்க்கையிலும் இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகத்தின் பல நாடுகளில் இருந்து ஒரு பழக்கம் என்னன்னா, பொங்கல் வாழ்த்து அட்டை அனுப்புதல், தீபாவளி வாழ்த்து அட்டை அனுப்புதல், முதல் பிறந்த நாள் வாழ்த்து அட்டை அனுப்புகிற பழக்கம் இருந்தது. இந்த பிறந்த நாளுக்கு ஒருத்தருக்கு, இப்ப எனக்கே பிறந்த நாள் என்று சொன்னா, இப்ப எனக்கு ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதி பிறந்த நாள்னாக்கா, எனக்கு கிட்டத்தட்ட ஏப்ரல் மாசம் 2ஆம் தேதி என்ன பண்ணுவாங்க, நல்ல டிஃபரண்டான கார்ட்ஸ் வாங்கி, அதுல நல்ல ஷார்ப்பான கார்ட்ஸ், எழுத்துக்கள் உள்ள கார்ட்ஸ் வாங்கி, அது நல்ல டிசைனான பிக்சர்ஸ் எல்லாம் உள்ள போட்டு, அதுல இவங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்ல நிறைய உட்காந்து எழுதி, அதை டிசைன் பண்ணி ஆர்ட் பண்ணி அந்த கார்டை எனக்கு அனுப்பி வைப்பாங்க. எனக்கு கரெக்டா அந்த 7ஆம் தேதி இல்லாட்டி 6ஆம் தேதி வந்து கிடைக்கும். இதை பார்த்த உடனே பார்த்தாக்கா, பரவாயில்ல, என்னுடைய பிறந்த நாளை இவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க, ஞாபகமா இந்த கார்டெல்லாம் அனுப்பி இருக்காங்கன்னு சொல்லி அவங்க மேல அளவுக்கு அந்த அதிகமான ஒரு பற்றுதல் உண்டாகும். கர்த்தர் நல்லவை. இப்படி ஒரு காலத்துல வாழ்த்து அட்டைகள் அனுப்புகிற பழக்கம் இருந்தது. சோதரம், இது இப்ப கிடையாது, 2000 வருஷத்துக்கு முன்பாகவே அப்போஸ்தலராகிய பவுலுடைய காலத்துல இருந்தது. அதனாலதான் வேதம் சொல்லுது, தீமோத்தேயு உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறான், லூக்கா உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறாள், ஐனிக்கையால் லோத்து உங்க சோதரம் ஐனிக்கையால் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறாள். கர்த்தர் நல்லவே. இப்படி ஒருவர் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறார் என்று சொல்லி அன்றைக்கே பவுல் வாழ்த்து நிருபத்தை அனுப்பி. அப்போ வாழ்த்துதல் என்பது ஒவ்வொரு சகோதரனுக்குள்ளும் சகோதரிக்குள்ளும் இருக்க வேண்டிய ஒரு வார்த்தை. இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதா இருக்கணும்? கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக, கர்த்தர் உன்னை கபடற்றவர்களாய் காத்துக் கொள்ளுவாராக, கர்த்தருடைய கிருபை உன்னை மூடி மறைத்துக் கொள்ளுவதாக, இன்னும் நீடித்த நாட்களால் கர்த்தர் உன்னை திருப்தியாக்குவாராக, உலகத்தில் உள்ளவைகளில் நீ ஜெயிப்பாயாக, கர்த்தர் உன்னோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வாராக, நீ தேவனுக்கு பிரியமானதா இருக்கிறத உலகம் பார்ப்பதாக என்று சொல்லி ஒருவர் இப்படி நல்ல கனமான வார்த்தைகளினால், இனிமையான வார்த்தைகளினால், அன்பின் வார்த்தைகளினால் வசனம் சார்ந்து வாழ்த்துவதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழ்த்துகிற வாழ்த்துதல் கூட வசனத்தோடு இருக்க வேண்டும். ஒரு நாள் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அபிகாயில் என்கிற ஸ்திரீ, அங்கு தாவீதுக்கும், தாவீது என்கிற மனுஷன் அபிகாயில் வீட்டுக்கு சொல்லுகிற ஒரு வாழ்த்துதலை பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, உனக்கு சமாதானமும் உன் வீட்டுக்கு சமாதானமும் உனக்கு உண்டான யாவற்றுக்கும் சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவச்சனமே, ஒருவர் இன்னொருத்தருக்கு வாழ்த்து அனுப்பும் போதே நீ சமாதானத்தோடு இரு அப்படின்னு அங்க சொல்றாங்க. உன் குடும்ப சமாதானத்தோடு இருக்கட்டும் சொல்றாங்க. உனக்கு இருக்கிற ஆடு மாடு விவசாயம் நிலம் புலன் வண்டி வாகனம் வேலைக்காரர்கள் அவர்களும் சமாதானத்தோடு இருக்கணும்ன்றாங்க. ஒரு காலத்துல இப்படிதான் ஒருவரை ஒருவர் உயர்த்தி வாழ்த்தினாங்க.
ஓ கர்த்தர் நல்லவே. ஒரு காலத்துல பெசுத்திரம் நல்ல பழக்கம் வழக்கம் இருந்துச்சு. என்னன்னாக்கா ஒவ்வொரு பையனும் பொண்ணும் அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு அல்லட்டு கல்யாண நாள் அன்னைக்கு வந்து தாய் தகப்பனுடைய காலில் விழுவாங்க. பாதத்துல விழுந்து பாதத்தை தொட்டு கும்பிட்டு டாடி என்ன பிளஸ் பண்ணுங்க, மம்மி என்ன பிளஸ் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. ஓ கர்த்தர் நல்லவன். அப்படி கேட்கும் போது பையனும் பொண்ணும் அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வரும்போது, வாழ்த்து வாங்க வரும்போது சும்மா வரமாட்டாங்க. அவங்க தான் தகப்பனுக்கும் தாய்க்கும் நல்ல வேட்டி, நல்ல சேலை, நல்ல விலையுறந்த பொருட்கள், இல்லாட்டி ஒரு நகை, ஏதோ ஒன்று விலை மதிப்புள்ள நல்லதா தன் தகப்பனுக்கு என்ன மனசுக்கு பிடிக்குமோ, தாய்க்கு மனசுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கிட்டு வந்து இவங்க ஆசீர்வாதத்தை வாங்கின உடனே எந்திரிச்சு இந்தாங்க எங்களுடைய கல்யாண பரிசு, இந்தாங்க எங்களுடைய பிறந்த நாள் பரிசுன்னு சொல்லி தாய்க்கும் தகப்பனுக்கும் கொடுத்த காலம் உண்டு. அதை வாங்கி பார்த்துட்டு அந்த தகப்பனும் தாயும் கண் கலந்துவாங்க. இதுதான் இந்த கலர் எனக்கு பிடிக்கும் உனக்கு எப்படி தெரியும், இதை நான் விரும்பினேன்னு உனக்கு எப்படி தெரியும், கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கியே, ஓ பரவாயில்ல, என் சோத்திர என் பிள்ளை என்னைய மாதிரியே இருக்கிறான், என் மக என்னைய போலவே இருக்கிறான் சொல்லி தாயும் தகப்பனும் கண் கலங்குவாங்க. அது துக்கத்தின் கண்ணீர் அல்ல, அது ஒரு சந்தோஷத்தின் கண்ணீர். என் பிள்ளை என்னைய மாதிரியே இருக்குது, என் மக என்னைய போலவே நடக்கிறான் சொல்லி அந்த பிறந்த நாளிலே தாயும் தகப்பனையும் ஆனந்த கண்ணீரால் நிறைத்து அந்த கண்ணீர் வாழ்த்துதலை பெற்ற காலங்கள் உண்டு. ஆனா இன்றைக்கு ஓ கல்யாணம் ஆயிருச்சு, பொண்டாட்டி வந்தாச்சு, பிள்ளைய பெத்தாச்சு, குடும்பம் நடத்தியாச்சு, ஆனாலும் டாடி எங்க பிறந்த நாளுக்கு நீங்க சோத்திர குதிப்பினால் கூட்டு போங்கன்னு கேட்கிறாங்க. டாடி எங்க பிறந்த நாளுக்கு நீங்க சோத்திர கொல்கத்தா கூட்டு போங்கன்னு கேட்கிறாங்க. டாடி நான் சோத்திர எங்களுக்கு கல்யாண நாள் வருது, நீங்க எங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஹோட்டல்ல ட்ரீட் வைங்கன்னு கேட்கிறாங்க. இதெல்லாம் வெட்கப்பட வேண்டிய விஷயம், அவமானப்பட வேண்டிய விஷயம், தலை குனிய வேண்டிய விஷயம். உங்களுக்குரிய காலங்கள் கடந்து நீங்கள் அடுத்த புருஷன் புருஷு என்றும் மகன் மகள் என்றும் அழைக்கப்பட வேண்டிய நாட்கள் வந்துருச்சு. கஷ்டப்பட்டாவது சேமித்து வைத்தாவது அந்த நாட்களிலே தாய்க்கும் தகப்பனுக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் மூத்தவருக்கும் நீங்க கொடுத்து சந்தோஷமாய் அவரிடத்தில் வாழ்த்து பெறணும். அவர்கள் என்ன கொடுப்பார்கள், அவர்கள் எனக்கு என்ன செய்வார்கள் சொல்லிட்டு அங்கு எதிர்பார்க்கிறதோ, இல்லாவிட்டால் அந்த நாள் முடிஞ்ச பிறகு எங்கள் கல்யாண நாள் உங்களுக்கு தெரியாதா, எங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாதா, எனக்கு பிறந்த நாள் வரும் தெரியாதா, நீங்க தானே என்னை பெற்றீங்க, நான் உங்க பிள்ளை தானே, அப்ப ஏன் எனக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி நாக்கப்படுங்கி சாகர மாதிரி தகப்பனையும் தாயையும் மூத்தோரை நீங்க கேட்கறீங்கன்னா இன்னும் கிறிஸ்துவின் அன்பு உங்கள்கிட்ட இல்லை, நீங்க மனுஷனே இல்லை என்று அர்த்தம். உங்களுடைய தேவைக்காக வயதில் மூத்தோரை துக்கப்படுத்தாதீர்கள், உங்கள் அவசியத்துக்காக வயதில் முதிர்ந்தோரை வருத்தப்படுத்தாதீர்கள், உங்களுக்கு ஒரு திருப்தி உண்டாவதற்காக மற்றவர்களை காலில் போட்டு மிதிக்காதீர்கள், முடிந்தால் மற்றவர்களை வாழ்த்துங்கள், மற்றவரிடத்தில் அன்பாய் வாழ்த்தை கேட்டு பெற்றுக்கொள்ள பழகுங்கள். உங்களுடைய கிரியை தான் அவர்களை வாழ்த்த வைக்க வேண்டுமே தவிர நீங்கள் அரட்டி மிரட்டி அவர்கள் வாழ்த்த வைத்தாக்கா அது வாழ்த்துதலா இருக்காது, அதுவே சாபமாய் மாறிவிடும். அப்போ இந்த கடைசி நிருபத்தின் கடைசி அதிகாரத்துல கடைசி பகுதியில அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒருவர் வாழ்த்துங்கள் சொல்லிட்டு இந்த வாழ்த்துதல் யார் சொல்லணும், இந்த வாழ்த்துதலை யார் பெற்றுக்கொள்ளணும்னாக்கா அதையும் பவுல் சொல்லுகிறார். அந்த 2 கொரிந்தியர் கடைசி புஸ்தகம் கடைசி அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. இங்கு விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவஜனங்கள் கண்டிப்பாய் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை சத்தியம், ஒரு உபதேசம் என்னன்னா, வாழ்த்துதல் பெற வேண்டுமே தவிர யார்கிட்ட பெற வேண்டும் என்பதை பவுல் சொல்லுகிறார். பரிசுத்தவான்களிடத்தில் வாழ்த்துதல் பெறணும். சினிமா நடிகர்கள்ட்ட வாழ்த்து பெறது, அரசியல் தலைவர்கள்ட்ட போய் வாழ்த்து பெறது, நல்ல மதுபான கடை வச்சிருக்கவங்கள்ட்ட போய் வாழ்த்து பெறது, இப்படி எங்கெங்கயோ கண்டவங்கள்ட்டையும் அக்கிரமக்காரன்ட்டையும் அநியாயக்காரன்ட்டையும் நீங்க போய் வாழ்த்துதல் பெற்றீங்கன்னா
அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கவே இருக்காது. அது வாழ்த்துதலும் கிடையாது. அது நீங்க அவர்கள் இருதயத்தை குளிர பண்ணுகிறீர்கள் என்ற அர்த்தம். ஆனால் நாம் யாரிடத்தில் வாழ்த்துதல் பெறணும்? நல்ல பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் யார்? நல்ல பரிசுத்த ஜீவியத்தை ஜீவிக்கிறவர்கள் யார்? நாம் செய்கிற தவறுகளை கண்டனம் பண்ணி முகத்துக்கு முகமாய் எச்சரிக்கிறவர்கள் யார்? நாம் தவறு பண்ணும்போது அந்த தவறுகளை தடுக்கிறவர்கள் யார்? நாம் நல்லது பண்ணும்போது அதை உடனே வாழ்த்துகிறவர்கள் யார்? அறியாமல் செய்கிறவைகளை மன்னிக்கிறவர்கள் யார்? இப்படிப்பட்ட வேதத்தின் அடிப்படையிலான அந்த தேவ மனிதர்களிடத்துலதான் நாம் வாழ்த்துக்களை பெற வேண்டும். அந்த வாழ்த்துக்கள் நமக்கு தங்கும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ரோமர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபை வாழ்த்தும் போது சொல்லுகிறார், சீக்கிரமாய் கர்த்தர் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே மிதித்து போடுவார். அல்லேலூயா. இப்போ சபையை வாழ்த்தும் போது பவுல் என்ன சொல்றாரு? சபைக்கு எதிரி என்பது ஒரே ஒரு எதிரி தான். அது என்ன எதிரின்னா சாத்தான் என்கிற எதிரி. இப்ப பவுல் சபையை வாழ்த்தும் போது சொல்லுகிறார், சீக்கிரமாய் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழாய் மிதித்து போடுவார். இது சபைக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. அப்போ சாத்தான் இருந்தா, சாத்தான் போராடினா அங்க சபை வளராது. அப்போ ஒரு ஊழியக்காரன் ஒரு சபையை வாழ்த்தும் போது எப்படி வாழ்த்தணும்? உன் சபைக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்களை, உன் சபையிலே உண்டு பண்ணி கொண்டிருக்கிற குழப்பங்களுக்கு காரணமா இருக்கிற ஆவிகளை கர்த்தர் உன் பாதத்தின் கீழே மிதித்து போடுவார், நீ ஜெயிப்பாய் என்று சொல்லி ஒரு தேவ மனுஷன் சபையை அப்படிதான் வாழ்த்தணும். இந்த பவுல் இப்படி சாத்தானை சீக்கிரம் காலின் கீழ் மிதித்து போடுவர் வாழ்த்துகிறாரே, இந்த பழக்கம் பவுலுக்கு எப்படி தெரிஞ்சு? இத பவுல் எங்கது பழகினார் தெரியுமா? மோசையின் வாழ்க்கையிலிருந்து பழகிட்டார். எப்படி மோசையின் வாழ்க்கையிலிருந்து? சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்தாக்கா, அது மோசையின் சங்கீதமா இருக்கிறது. அந்த மோசையின் சங்கீதத்துல 15வது வசனத்திலே அங்கு மோசே இவ்விதமாய் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர். வாசிக்கிறேன், சங்கீதத்தின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம். கர்த்தர் நல்லவர். 15ஆம் வசனத்தை பாருங்க. சொல்றோம் 13, 14 வசனம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசற்பத்தை மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இப்போ இந்த 13ஆம் வசனத்துல மோசே சொல்லுகிறார் பாருங்க, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பி மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசற்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று சொல்லி அவங்க மோசே சொன்னார் பாருங்க. இந்த பிரமாணத்தை படித்த பவுல் அதை அப்படியே சொல்லுகிறார், சாத்தானை சீக்கிரம் அவங்க கால்களின் கீழாய் மிதித்து போடுவான். இதுதான் வேதத்தின்படியான வாழ்த்துதல். ஒரு தேவ மனுஷ வாழ்த்துகிற வாழ்த்துதலை பாருங்க. கர்த்தர் நல்லவே. எனக்கு அன்பான தேவச்சனமே, முதலாவது நாம் பரிசுத்த முத்தத்தை தேவனுக்கு செலுத்துகிறவர்களாய் மாறுவோம். மனிதர்களுக்கு முத்தத்தை கொடுக்கிறதை பார்க்கலாம், தேவனுக்கு முத்தத்தை கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். இரண்டாவதாக ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துவோம். அதை நல்ல பரிசுத்தவான்களிடத்தில் வாழ்த்துக்களை பெறுவோம். பரிசுத்தவான்களாய் மற்றவர்களை வாழ்த்துவோம். அந்த வாழ்த்துதல் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. மூன்றாவதாக அந்த 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு புஸ்தகத்தை முடிக்கும் போது, ஒரு அதிகாரத்தை முடிக்கும் போது, அவர் சொல்ல வந்த ஆலோசனைகள் எல்லாம் சொல்லி முடிக்கும் போது அவர் சொல்ற 3வது வார்த்தை பாருங்க, கிருபையும் என்று சொல்லுகிறார். இந்த கிருபையும் என்றால் என்ன? இந்த கிருபையும் என்பது எதை குறிக்கிறது?
கிருபையை குறித்து சொல்லணும்னா நிறைய சொல்லி கொண்டு போகலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 2:6, கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. அப்ப கிருபை என்பது உன்னை நடத்துவது என்ற அர்த்தம். அப்புறம் கர்த்தர் நல்லவே 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. அங்கு கிருபையும் உண்மையும் உன்னோடு இருப்பதாக. அப்ப கிருபை என்பது ஒன்று தேவனால் நடத்துவது, கிருபை என்பது 2வது உண்மை சம்பந்தப்பட்டது. 3வதாக பாருங்க, 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவே. அப்ப கிருபை என்பது இரக்கம் உள்ளது, ஒன்று நடத்தக்கூடியது, 2வது உண்மை உள்ளது, 3வது இரக்கம் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்திலே உங்க ஜீவியத்திலே இந்த கிருபை சுத்திரம் உங்களை நடத்தினதா யோசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்திலே இந்த கிருபை உங்க வாழ்க்கையில உண்மையா இருந்ததா பாருங்க. இந்த மாதத்துல அந்த கிருபை உங்களுக்கு இரக்கத்தின் அபிஷேகத்தையும் இரக்கத்தின் ஆவியையும் கொடுத்ததா என்று பாருங்கள். அந்த கிருபை என்பது ஒன்று நல்ல நடத்துகிறதா இருக்கணும், அது நமக்கு உண்மையை கற்றுக் கொடுக்கிறதா இருக்கணும், அது நல்ல இரக்கத்தின் சுபாவத்தை கொடுக்கணும். அதற்கு பேர்தான் அது கிருபை. ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் கிருபை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். வெறும் வார்த்தையை சொல்லிட்டு ஏதேதோ யோசித்து போகிறார்கள். ஆனா அது கிருபை இல்லை. ஒரு கிருபை என்றால் நீங்க போகிற இடத்துல கால் தடுமாறாதபடி அந்த கிருபை உங்களை நடத்த வேண்டும். நீங்க நேசிக்கிற கணவனோ நேசிக்கிற மனைவியோ அல்லது அன்புக்குரியவர்களோ உங்களுக்கு கொடுத்த ஐக்கியமோ ஊழியக்காரர்களோ யார் உங்களிடத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாய் நீங்க உண்மை உள்ளவர்களா இருப்பதற்கு அந்த கிருபை உதவி செய்யணும். 3வதா யோசத்தின் நொண்டிகள், நொடசல்கள், சப்பானிகள், குருடர்கள், ஊமைகள், சிறுமப்பட்டவர்கள், தர்மப்படுத்தி பிழைக்கிறவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், வீதிகளில் கடக்கிறவர்கள், இவர்களெல்லாம் பார்த்தால் நமக்கு தானாகவே ஒரு இரக்கம் வர வேண்டும். இதுக்கு பேர்தான் கிருபை. இங்க நடத்துதலும் இல்லை, உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லைனாக்கா அது கிருபையே இல்லைன்னு அர்த்தம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு காலத்துல கிருபை என்ற வார்த்தை உள்ள பாட்டை பாடுனாக்கா சபையில ஜனங்க அழுவாங்க, இருதயங்கள் உடையும். ஆனா இன்னைக்கு கிருபை 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 கிருபைன்னு பாட்டு வருது. அந்த பாட்டு சினிமாக்காரனும் பாடுறான், நாடக கொட்டையில பாடுறான், நடனத்துல பாடுறான், ஐயோ சுத்த அதே டப்பிங் எடுத்து பாடுறான். கிருபை இன்னைக்கு கெட்டி சீரழிஞ்சிட்டு இருக்கு. கிருபை இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் அவமாகி நாசமாய் போய்கொண்டிருக்குது. கிருபையின் மகிமையை குழப்பியாச்சு, கிருபையின் அபிஷேகத்தை எடுத்தாச்சு, கிருபையின் ஆழத்தை மறந்தாச்சு, கிருபையை கொண்டு போய் சுத்திரம் அந்நியனுக்கு விட்டு போட்டாச்சு. ஆனா வேதம் சொல்லுகிற கிருபை அது உங்களை நடத்த வேண்டும். வேதம் சொல்லுகிற கிருபை உங்களை உண்மையுள்ளவர்களாய் மாற்ற வேண்டும். வேதம் சொல்லுகிற கிருபை உங்களை இரக்கமுள்ளவர்களாய் நடத்த வேண்டும். இதுதான் கிருபை. இந்த மாதத்துல இந்த அனுபவம் இருந்ததா என்று பாருங்க. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. முதலாவது பார்த்தோம் பரிசுத்த முத்தம், 2வது பார்த்தோம் பரிசுத்தவான்களுடைய வாழ்த்துதல், 3வது பார்த்தோம் கிருபை, 4வதாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய அன்பு. அன்பிலே பலவிதமான அன்பு உண்டு. எல்லா அன்பையும் விலக்கி சொல்லுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனபடியினால் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த அன்பிலே தேவனுடைய அன்பை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ அன்பு இருந்தாலும் அந்த தேவனுடைய அன்பு என்பது அது ஒரு விசேஷமான அன்பு. தேவனுடைய அன்பு என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தெய்வீக அன்பு என்ற அர்த்தம். இந்த தெய்வீக அன்பிலே கள்ளத்தனம் இருக்காது. இந்த தெய்வீக அன்பிலே கபடு இருக்காது. இந்த தெய்வீக அன்பிலே திருட்டுத்தனம் இருக்காது. இந்த தெய்வீக அன்பிலே காமம் இருக்காது.
இந்த தெய்வீக அன்பிலே மோகம் இருக்காது. இந்த தெய்வீக அன்பிலே இச்சை இருக்காது. இந்த தெய்வீக அன்பிலே ஸ்தோத்திரம் பிசாசின் கிரியை இருக்காது. இந்த தெய்வீக அன்பிலே மனுஷ சுபாவம் இருக்காது. தேவனுடைய அன்பு என்று சொன்னால் அது தெய்வீகம் நிறைந்த அன்பு. அந்த தேவனுடைய அன்பிலே நல்ல ஒரு தேவ பயம் இருக்கும். ஓ ஸ்தோத்திரம். இந்த தேவனுடைய அன்பிலே தேவனுடைய காருண்யம் இருக்கும். ஸ்தோத்திரம். இந்த தேவனுடைய அன்பிலே தேவனால் நடத்தப்படுகிற நடத்துதல் இருக்கும். ஸ்தோத்திரம். இந்த தேவனுடைய அன்பானது எல்லாரையும் பரலோகத்துக்கு நடத்தணும் என்கிற அந்த சிந்தையை கொடுக்கும். இந்த தேவனுடைய அன்பு என்பது எல்லாருக்கா ஜெபிக்கணும் என்கிற ஜெப ஆவியை கொடுக்கும். இந்த தேவனுடைய அன்பு என்பது வேதத்தை ஆராய வைக்கும். இந்த தேவனுடைய அன்பு என்பது தேவனுடைய ஆலயத்தில் குனிந்து நிமிர்ந்து வளைந்து வேலை செய்ய வைக்கும். இந்த தேவனுடைய அன்பு என்பது தேவ மனிதர் எல்லாரையும் ஏகமாய் நேசிக்க வைக்கும். இதுக்கு பேர் தான் தேவனுடைய அன்பு. இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். இந்த மாதத்துல உங்களிடத்தில் அன்பு இருந்ததா, தேவனுடைய அன்பு இருந்ததா யோசி. கடைசியாய் இங்கு எல்லாவற்றை விட ஒரு ஹைலைட், ஒரு உச்சபட்சமான ஒரு காரியத்தை பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். இந்த மாதத்திலே நம்மிடத்தில் காணப்பட்டிருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன? நல்ல ஐக்கியம் காணப்பட்டிருக்க வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஐக்கியமும் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஐக்கியமாய் இருப்பது கூடாத காரியமாய் இருக்கிறது. ஐக்கியமாய் இருக்கிறவர்கள் ரொம்ப நாள் இருக்கிறது கிடையாது. ஏதாவது காரணத்தில் உடைகிறது, ஏதாவது காரியத்தில் பிரிகிறது, ஏதாவது சாக்கு போக்குகளை சொல்லி விலகுகிறார்கள். ஆனால் இங்கு நல்ல ஐக்கியத்தை குறித்து பார்க்க, அதுவும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். இந்த பரிசுத்தாவின் ஐக்கியத்தை குறித்த ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். பிலிப்பியர் 2:1. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமுமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், அல்லேலூயா, ஆவியின் யாதொரு ஐக்கியம். இந்த ஆவியின் யாதொரு ஐக்கியம் என்ன செய்யும் தெரியுமா? நல்ல உருக்கத்தை கொடுக்கும். யார பொறுத்தும் கடின இருதயத்தை கொடுக்காது, மன உருக்கத்தை தான் கொடுக்கும். ஐயோ பாவம் தெரியாம பண்ணிட்டாங்க, ஐயோ பாவம் தெரியாம பேசிட்டாங்க, ஐயோ தெரியாம சோத்திரம் பாவம் அவங்களுக்கு அறியாம ஏதோ பண்ணிட்டாங்க சொல்லி மன உருக்கத்தை கொடுக்கும். அதுதான் பரிசுத்த ஆவியினால் உண்டான ஐக்கியம். இந்த மாதத்துல இப்படி மன உருக்கமுள்ள ஒரு ஐக்கியம் நம்மிடத்தில் காணப்பட்டதா? 5 காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு அழகாய் சொல்லுகிறார். அந்த 2 கொரிந்தியர் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி 3 வசனத்துல 13ஆம் அதிகாரம் 12, 13, 14 சொல்லும் போது, 1 பரிசுத்த முத்தத்தையோடு வாழ்த்துங்கள், 2வது பரிசுத்தவான்களால் வாழ்த்து பெறுங்கள், 3வது கிருபையிலே நிறைந்திருங்கள், 4வது அன்பை வெளிப்படுத்துங்கள், 5வது அன்பின் நிமித்தமாக ஐக்கியத்தின் நிமித்தமாக மனதுருகுங்கள். இந்த 5 காரியத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து நாளைக்கு நடக்க போகிற முதல் வாரம், முதல் தேதி, முதல் காலை வேளை, முதல் ஆராதனை, முதல் வாக்குத்தத்த கூட்டத்திலே கர்த்தர் நம்மை கிருபையும் தயவுமாய் நடத்துவாராக. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசுவின் நாமம். Libala bala gada da da gada gada da 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 regadu da da raga gatu rakatina tuna tine dine katura bala bala gatine katuna na gada gada libala bala gatu rekata katune meri diri gadana matkata mana gade bada gatura kaga kara.
கிருபையே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. சிபா பாபா 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 பாபாலா. ஆண்டவரே உம்முடைய சத்திய உபதேசமும் ஆண்டவருடைய பிள்ளைகளை தொடுவதாக, மாற்றுவதாக. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, இந்த 2025 ஆண்டு 10 மாதங்கள் நீர் எங்களை நடத்தி வந்த எல்லா நல் வழிகளுக்காக, ஆண்டவரே எல்லா ஆளுகைகளுக்காகவும் எல்லா நடத்துதல்களுக்காகவும் 1 கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே இதுவரைக்கும் நடத்தி வந்த ஆண்டவை இனிமேலும் நடத்த போதுமானவராய் இருக்கிறீரே, ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கூட அந்த 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 12, 13, 14 3 வசனத்தை கொண்டு 5 காரியங்களை கத்த சொன்னீரே. முத்தத்தில் 3 வித முத்தம், அதுல பரிசுத்த முத்தமே வேதம் சொல்லுகிற முத்தம். அந்த முத்தத்தை ஆண்டவரே தேவனாகி உமக்கு செலுத்த, கண்ணீரோடும் அழுகையோடு உமக்கு ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நாங்கள் பரிசுத்தவான்களாய் இருந்து எல்லாரும் வாழ்த்துவதற்கு உதவி செய்வீராக. 2வதாக, பரிசுத்தவான்களிடத்தில் வாழ்த்துக்களை பெற நாங்கள் பரிசுத்தவான்களாய் இருந்து மற்றவர்களை வாழ்த்த கர்த்தர் உதவி செய்வீராக. 3வதாக, உங்களுடைய கிருபை எங்களை நிரப்புவதாக. அது நடத்துகிற கிருபையாக, உண்மையை கற்றுக் கொடுக்கிற கிருபையாக. ஆண்டவரே சோதரமையா, ஓ சோதரமையா, இரக்கத்தை காண்பிக்கிற கிருபையாய் அது மாற்றட்டுமே. 4வதாக, தேவனுடைய அன்பு எங்களுக்குள் நிறைந்திருக்கட்டும். அந்த தேவனுடைய அன்பு எங்களை ஆண்டவரே எல்லா காரியத்தை ஜெயிக்கிறதாய் மாற்றட்டும். எல்லாவற்றை விட ஐக்கியம் என்று சொன்னீரே, அது மன உருக்கத்தை காண்பிக்கிறதே. ஒரு உருக்கமுள்ள ஒரு ஐக்கியம், யாருக்கும் இறங்குகிற ஒரு ஐக்கியமாய் எங்களை மாற்றித்தாரோ. இரவில் நல்ல நித்திரைத்தாரும். நாளைக்கு அதிகாலை நடக்க போகிற வாக்குத்தத்த கூட்டங்கள், தீர்க்க தரிசன கூட்டங்கள் கர்த்தர் ஆசீர்வதித்து 4 மணிக்கு முன்பாகவே ஜனங்கள் திரளாய் வர, அபிஷேகிக்கப்பட, வார்த்தைகளை விடுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். நீ ஜெபத்தை கேட்டதற்காக கோடி ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.